என்னோட சன் இமயவரமா நீங்கள் படிக்கிறான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்சர்வேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம்ன்றது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். இந்த ஸ்கூலில் தான் கேள்விப்படுறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மேம் டீச் பண்ணுற விதம் வந்து எல்லாரையுமே அவங்க அட்டென்ஷன் எல்லார் மேலேயுமே இருக்குது. எந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டென்டிவாக இருக்காங்களோ அவங்க கான்சன்ட்ரேஷன் மட்டும் அது அவங்க கிட்ட மட்டும் இல்லாமல் யார் அட்டென்டிவாக இல்லையோ அவங்க மேலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள கிளாஸை கவனிக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஒன்று என்னென்னா ரியல் டைம் லேர்னிங் மெத்தட் ஒன்று புதுசாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க என் பையன் வந்து அது அழகாக பண்ணால் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலும் ரைட்டிங் ஸ்கில்லும் கொஞ்சம் லோவாக இருந்தது. இப்போ ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிளாஸில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வரும்போது அவன் எப்படி இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். அவங்க ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா மேம் வந்து பர்டிகுலராக ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற வரைக்கும் அவனை இது கொடுத்துட்டே இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மோஸ்ட்லி என்னன்னா பசங்க யாருமே ரொம்ப ஸ்லீப்பியாக அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே அட்டென்டிவாக இருக்காங்க. ஏன்னா லவுடராக மேம் வந்து ரொம்ப ஆக்டிவாக அட்டென்டிவாக இருக்காங்க, லவுடராக எல்லாருமே சொல்கிறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுத்து சொல்லி தராங்க. ஸோ பசங்க அதனால் அதை பார்க்கும்போது விஷுவலாக அதை பார்க்கும்போது ஈஸியாக லேர்ன் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அவங்க டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தினைக்கும் ரைம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே எல்லா ரைம்ஸும் சொல்கிறதுனால பசங்க வந்து அந்த ரைம்ஸை சொல்ல பழகுறாங்க. ஈவன் என்னோட சன் வந்து இங்கே சொல்கிற ரைம்ஸை நான் சொல்லித்தரேனாலும் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக சொல்கிறான். ஒரு நாளும் அந்த ரைம் சொல்கிறது, அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த டிசிப்ளின் வேல்யூஸ் கூட வீட்டில் வந்து அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ரைட்டிங், முக்கியமான ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் லேட் அட்மிஷன் தான் ஜாயின் பண்ணேன். பட் 3 வீக்ஸில் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது. அப்புறம் கிளாஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபீலிங்கில் வந்தனோ அப்படி இல்லை, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இந்த அப்சர்வேஷன் கிளாஸ் ரூமில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனால ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக போகிறேன். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் என் சன் கிட்டேருந்து எனக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சோஃபியா மேம்க்கு தேங்க்யூ ஸோ மச்.